வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. 2 நாள் முன்னால பேசின ஒரு வீடியோல நான் சொன்னேன். இந்த ராமர் கோவிலுடைய இனாகரேஷன்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. ஆனா இதோடைய பின்விளைவுகள் என்னவா இருக்க போகுது? இதோட இந்த ஹிந்து, முஸ்லிம் வெறுப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகுதா பாஜக? இல்ல இதையே சாக்கா பயன்படுத்தி மேலும் பல கலவரங்களை ஏற்படுத்த போகுதா? பாஜகவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் அப்படின்னு நான் ஒரு கேள்வி வச்சேன். அதற்கான பதில் வந்து ரொம்ப தெளிவா நேத்தே கிடைச்சு போச்சு. 22ஆம் தேதி இனாகுரேஷன் நடக்குது. 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, மும்பைல மீரா ரோடு அப்படிங்கிற ஒரு இடத்துல இஸ்லாமிய இளைஞரை ஒருத்தரை சுத்தி வளைச்சு ஜெய் ஸ்ரீராம் சொல்லு, ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு சொல்லி இந்த சங்கி கும்பல், இந்த விஸ்வ ஹிந்து பரிஷத், பஜ்ரங் தள் போன்ற இந்த அல்லக்கைகள்லாம் இருக்கு இல்லையா பாஜகவோட, இந்த சங்கி கும்பல் சேர்ந்து அவரை வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லு சொல்லு சொல்லி அடிக்கக்கூடிய தாக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம். இதை பத்தி நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஷர்மிளா டாக்கீஸ் பார்க்கக்கூடிய ஒரு நேயர் அவர்கள் மும்பைல இருந்து இன்னும் சில வீடியோஸை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப பதட்டமா இருக்கு. அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது அப்படியே நெஞ்சு உறைஞ்சு போற அளவுக்கு இருக்கு அந்த வீடியோஸ். எனக்கு வந்து இன்னமும் அந்த அதிர்ச்சியில இருந்து நான் மீளல. அந்த வீடியோஸை வந்து நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண சொல்றேன். எக்ஸ்க்ளூசிவ் ஃபுட்டேஜ் அவங்க நமக்கு அமுச்சு கொடுத்து இதை பத்தி நீங்க பேச மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. உடனே ஒரு பதிவு போடணும் அப்படின்னு தோணுச்சு. முதல்ல அனுப்புன அந்த நேயர்களுக்கு வந்து முதல்ல நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா இது போன்ற விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது இது போன்ற நேயர்கள் வந்து அனுப்பும் போதுதான் உண்மையான எக்ஸ்டென்ட் ஆஃப் டேமேஜ் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியுது. கும்பலா வராங்க அந்த ரோட்ல, ஓடி வராங்க, அப்படியே எல்லாம் தாக்குறதுக்குன்னு ஓடி வராங்க. அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள், அந்த மீரா ரோடு அப்படிங்கிற இடத்துல அதிகம் இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி. ஓடி வராங்க. ஓடி வந்து ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு ஸ்லோகன்ஸ் கத்திக்கிட்டு வெறி பிடிச்ச மாதிரி ஓடி வராங்க. அந்த ஒரு வீடியோல. இன்னொரு வீடியோல பாத்தீங்கன்னா கார்கள் வந்து தாக்கப்படுது. ஒரு ஒரு அம்மா வந்து ரத்தம் சொட்ட சொட்ட நிக்கிறாங்க ரோட்ல. காரோட கண்ணாடி அது இதெல்லாம் சுக்கு நூறா அப்படியே உடைச்சு போட்டிருக்கு. இதெல்லாம் போட்டுட்டு அவங்க வந்து ஒரு பதிவு போடுறாங்க. மேடம், இந்த நியூட்டனோட 3rd லான்னு சொல்லுவாங்கல்ல, நியூட்டனின் 3வது விதி மாதிரி எவ்ரி ஆக்ஷன் ஹாஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி இன்னும் 2 வீடியோ ஷேர் பண்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா சில இஸ்லாமிய இளைஞர்கள், நான் சொல்றேன் இந்த எல்லா வீடியோலயும் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இளைஞர்கள். கொஞ்சம் கவனமா கேளுங்க. எல்லாருமே மிஞ்சி மிஞ்சி போனா 18ல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்கள். அடுத்து அனுப்புற 2 வீடியோல இதற்கான ரியாக்ஷனையும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 வீடியோ அனுப்புறாங்க. அதுல இஸ்லாமிய இளைஞர்கள் போற வர வண்டியெல்லாம் வந்து தாக்குறாங்க. அல்லாஹு அக்பர்னு சத்தம் போடுறாங்க. இந்த 10 ஆண்டு ஆட்சியில பிஜேபி நம்மளை எங்க கொண்டு வந்து நிறுத்திச்சுன்னு பாத்தீங்களா? இன்னைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கான முக்கியமான பிரச்சனைகள் வேலை வாய்ப்பு இல்ல, படிப்பு இல்ல. நேத்துதான் சொன்னேன். அப்படி என்னதான்டா உங்களுக்கு மதவெறி? இல்ல என்னதான் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உன் கடவுள் பெருசு, ஏன் கடவுள் பெருசு, உன் மதம் பெருசு, ஏன் மதம் பெருசுன்னு சொல்லி எதை எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்றீங்க? எதை ப்ரூவ் பண்ண முயற்சி பண்றீங்க? அடுத்த வேலை சோறுக்கு இது உதவுமா? கிட்டத்தட்ட மகாராஷ்டிராவும் யூபி மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு சமூக வலைதளங்கள்லாம் பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட அந்த வன்முறையில ஈடுபட்ட இந்துக்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு பாஜக ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்கள்ல பதிவு போடுறாங்க. இவங்க கூட்டணியில இருக்கக்கூடிய ஏக்நாத் ஷிண்டே கவர்மெண்ட்டை எதிர்த்து இதை சங்கிக வந்து பதிவு போடுறாங்க. இந்துக்களை அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, நான் திரும்ப திரும்ப சொல்றேன். நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் ஆகட்டும், முஸ்லிம் ஆகட்டும், கிறிஸ்டியன்ஸ் ஆகட்டும், 99% பேர் நிம்மதியா, அன்பா, ஒற்றுமையா வாழணும்னு தான் நினைக்கிறோம். இந்த 1%, 2% தான் மூளை சலவை செய்யப்பட்டு தேவையில்லாம இது போன்ற வன்முறைகள்ல வந்து ஈடுபடுறாங்க. மனசு ரொம்ப வேதனையா இருக்குங்க இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது. இதே நிலைமை தமிழ்நாட்டுக்கு வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் மோடி இங்க போனாரு, மோடி அங்க போனாரு, விஸ்வகுரு ஆயிட்டோம், 5 ட்ரில்லியன் எக்கானமி ஆயிட்டோம் அப்படின்னு வெத்து கனவுகளை வந்து உங்க முன்னால கண் முன்னால வந்து வெத்து சீன் போட்டுட்டு பின்னால ஸ்லோவா விஷத்தை ஏத்திட்டு இருக்காங்க அடுத்த தலைமுறையோட மனசுல. ஒரு மாசமா அந்த ராமர் கோவில் இனாகிரேஷன் பத்தி பேசுறாங்க. நாட்டுல எவ்வளவு முக்கியமான விஷயங்கள் நடக்குது. அதை பத்தி யாராவது பேசுனாங்களா? எந்த ஊடகமாவது பேசுச்சா?
ஒருத்தனை குனிய குனிய குட்டிக்கிட்டே இருந்தா ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ரியாக்ட் பண்ணுவான் இல்லையா? இன்னைக்கு சிறுபான்மை எஸ்எம்ஓர்களை ஓட ஓட விரட்டி விரட்டி ஒரு மூலையில போட்டு தள்ளி மிதிச்சு 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 இன்னைக்கு அந்த பசங்க ரியாக்ட் பண்றாங்க. எதைத்தானே எதிர்பார்த்தீங்க? ரியாக்ட் பண்ணா உடனே அவனை வந்து ஆன்டி நேஷனல் சொல்றது, ஆன்டி ஹிந்து சொல்றது, ஜிஹாதின்னு சொல்றது, தீவிரவாதின்னு சொல்றது. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. உலகத்திலே இந்தியா தாங்க அதிக ஜனத்தொகை. அதுல குறிப்பா இளைஞர்கள் தான் அதிகம். சதவிகிதம் வந்து இளைஞர்கள் தான் அதிகம். அப்படி இருக்கும்பொழுது அந்த இளைஞர்களை சரியான பாதையில வழி நடத்தி அவங்களுக்கு தேவையான கல்வியை கொடுத்து அவங்களோட ப்ரொடக்டிவ் சிட்டிசனா மாத்தினா இந்தியா ஒரு வல்லரசு நாடா என்னைக்குமா இருக்குமே. ஹிந்து கத்ரே மேகே, ஹிந்து கத்ரே மேகேங்கிறாங்க. உண்மையிலே இந்துக்களுக்கு ஆபத்து தான். பாஜக, சங் பரிவார், அவங்களோட அல்லக்கைகள் போன்ற அடிப்படைவாதிகள்னால இந்துக்களுக்கு பாதிப்பு. வீடியோ போட சொல்றீங்க பாருங்க. ஒரு இஸ்லாமியர் கடையை வந்து புல்டோசரை வச்சு இடிக்கிறாங்க. அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டா அதனால எல்லாருக்கும் தானே பாதிப்பு ஏற்படும். அவரை நம்பி இருக்கக்கூடிய குடும்பம், அங்க வந்து புழங்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் தானே பாதிப்பு ஏற்படும். ஒரு இஸ்லாமியருக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு ஒரு ஹிந்துக்கும் ஏற்படும். ஒரு ஹிந்துக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு ஒரு இஸ்லாமியருக்கும் ஏற்படும். இந்த வெறி பிடிச்ச கும்பல் பண்ற வன்முறையினால எத்தனை அப்பாவி இந்துக்கள் வந்து அஃபெக்ட் ஆறாங்க, எத்தனை பேர் அடிபட்டு கிடக்குறாங்க. அவங்க என்னங்க தப்பு பண்ணாங்க? இப்படி ஒரு பயத்தோடயே வாழ்ற நிலைமைக்கு இன்னைக்கு நாட்டை கொண்டு வந்துட்டாங்க. வீட்டை விட்டு வெளியே போனா பத்திரமா வீட்டுக்கு திரும்பி வருவோமா அப்படிங்கிற பயத்தோட வாழக்கூடிய ஜனம் நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி எப்படி பேசும்? அப்பா இன்னைக்கு வெளியில போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டோம், இதுவே பெரிய விஷயமா தோணும். அப்ப நாட்டுல நடக்கக்கூடிய ஊழலை பத்தியோ இல்ல விலைவாசி உயர்வை பத்தியோ இல்ல வேலை திண்டாட்டத்தை பத்தியோ யாருமே கவலைப்பட மாட்டான். ஏன்னா அவன் உசுர கையில பிடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கான். நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறுபான்மையினர் கிட்ட போய் கேளுங்க, ஒவ்வொரு பட்டியலின மக்கள் கிட்ட கேளுங்க, ஒவ்வொரு பெண்கள் கிட்ட கேளுங்க, அதுவும் குறிப்பா வட மாநிலங்கள்ல வாழக்கூடியவங்க கிட்ட கேளுங்க. என்னங்க சாதிக்க போறோம்? மிஞ்சி மிஞ்சி போனா 60-70 வயசு வரைக்கும் வாழ்வோமா? அந்த ஒரு 60-70 வருஷம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போவோமேங்க. தொண்டை குழிக்கு கீழே போனா சாப்பிடுற சாப்பாடுக்கே உருவம் கிடையாது. அப்படி இருக்கும்போது மண்டைக்குள்ள எதுக்குங்க இவ்வளவு மதவெறி? யோசிச்சு பாருங்க.